அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள். மாசி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில் எவ்வளவு விசேஷங்கள் இருக்குது தெரியுமா? நமக்கு நாளைக்கு காரடையான் நோன்பு வந்திருக்கு, லக்ஷ்மி ஜெயந்தி இருக்குது, நமக்கு அற்புதமான சோடசக்கலை நேரம் இருக்குது. இந்த நாளில் நீங்கள் எந்தவித வழிபாடுகள் எது செஞ்சாலுமே நமக்கு அந்த இறை அருளால் கண்டிப்பான ஒரு பலன்கள் உடனுக்குடனே கிடைக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதே நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தில் வரக்கூடிய முக்கியமான அந்த நேரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த நேரத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்குள்ள முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் எந்த குறையுமே இல்லாமல் நல்ல சந்தோஷமான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும்னா, பொண்ணாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும், நிம்மதி, சந்தோஷம், குடும்பம், அப்படி எல்லாமே எல்லாவித சந்தோஷம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட மகாலட்சுமியுடைய அருள் கிடைப்பதற்கான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மாசி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை. நம்முடைய சேனலை நம்ம பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய காரடையான் நோன்பு. நாளைக்கு நம்முடைய கணவர் நல்லபடியாக நல்ல ஆயுளோடு இருக்கணும், கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கணும், தீர்க்க சுமங்கல யோகத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு காரடையான் நோன்புக்கான அந்த ஒரு பதிவு கூட நம்முடைய சேனலில் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் எளிமையான முறையில் கூட நாளைக்கு வந்து நம்ம சுவாமியை வழிபடலாம். அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான விசேஷம் லக்ஷ்மி ஜெயந்தி. நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியம் தோன்றலாம், இது என்ன புதுசாக இருக்குது லக்ஷ்மி ஜெயந்தின்னு. ஏன்னா மகாலட்சுமி அவதரித்த தினம்தான் லக்ஷ்மி ஜெயந்தி. அப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கு நாளைக்கு வந்திருக்கிறது, அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கப்ப நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்க. ஏன்னா செல்வத்துக்கு அதிபதி யாருன்னா மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி அவதரித்த இந்த ஒரு நாள் தான் எப்பயுமே எல்லா வருடமுமே மகாலட்சுமி ஜெயந்தியாக வந்து நம்ம கொண்டாடுறோம். நம்ம குடும்பத்தில் செல்வங்கள் பெருகணும், வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்கள், நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நாளைய தினம் நீங்கள் எந்த வித வழிபாடுகள் எது செஞ்சாலுமே கண்டிப்பாக நமக்கு வந்து ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். அதுவும் மகாலட்சுமி நினச்சி மனசார வந்து நம்ம வந்து வழிபட்டாலே போதும். நாளைய தினம் ஒரே ஒரு சின்னதான ஒரு நெய் தீபம் மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றிட்டு, உங்களுக்கு மற்ற எந்த பூஜையும் பண்ணலாமா அப்படிங்கிறவங்க கூட சின்ன அகலில் சின்னதான ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு, சுவாமிக்கு ஏதாவது 2 கல்கண்டு மட்டும் வச்சு பிரசாதமாக வச்சு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி தூப தீப ஆராதனைகள் செஞ்சு பாருங்களேன் உங்கள் வீட்டில். அதாவது மகாலட்சுமி தாயாரானவங்க நிரந்தரமாக நம்முடைய வீட்டிலே தங்கிடுவாங்க. எல்லா வித சகல யோகங்கள் நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எப்படி வந்து நமக்கு நாளைக்கு இந்த லக்ஷ்மி ஜெயந்தி அப்படிங்கிறதுக்கான நமக்கு புராண கதைகளே இதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதாவது தேவர்களும் அசுரர்களும் மரணமில்லாத வாழ்க்கை தரக்கூடிய அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து 14 விதமான பொக்கிஷங்கள் வெளிப்பட்டுச்சு. இதில் 3ஆவதாக வெளிவந்தவங்க தான் மகாலட்சுமி. அது வந்து பாகவத புராணத்தில் இந்த ஒரு கதையானது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மகாலட்சுமியுடைய அழகு இருக்குது பார்த்திங்களா, பிரகாசமான அழகு, அந்த ஒளிர், அந்த ஒளிர்விடுகின்ற அந்த முகம், இது எல்லாத்தையுமே இந்த உலகத்தையே நல்லா அப்படி ஒளிர செஞ்சதான். அப்படி தேவர்கள், அசுரர்கள், ரிஷிகள் எல்லாருடைய மனங்களையும் கவர்ந்ததாம். அப்படி மகாலட்சுமி பார்க்கடலிலிருந்து வெளிவந்த அவதரித்த தினம்தான் மாசி மாதத்துடைய பௌர்ணமி தினம். நிறைய பேர் நினைக்கலாம், இன்றைக்கும் பௌர்ணமின்னு சொல்கிறீங்களே, நாளைக்கும் பௌர்ணமி எப்படின்னா, அதாவது இந்த பௌர்ணமி வந்து வசந்த பௌர்ணமி, மந்தன பௌர்ணமி அப்படின்னு நிறைய பெயர் இருக்குது. அதாவது நமக்கு இன்னைக்கு வந்து 11:40 தான் நமக்கு இந்த பௌர்ணமி திதியானது ஆரம்பித்து நாளைக்கு பகல் 12:57 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது. சூரிய உதயம் நேரத்தில் எந்த திதி கணக்கு இருக்கோ அந்த நாளுக்கான திதி தான் நம்ம எடுத்துக்குவாங்க. அதனால தான் நாளைக்கு வரக்கூடிய நாளை வந்து மகாலட்சுமி ஜெயந்தியை கொண்டாடுறோம். அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு அதீத ஒரு சக்தி, அதீத ஒரு சொல்லுவாங்க பார்த்திங்களா, என்ன பண்ணாலும் ஒரு அக்ஷய பலன்கள் நம்முடைய வீட்டுக்கு வருங்க. இந்த நாளில் உங்களால் என்ன முடியுதோ, நாளைக்கு காரடையான் நோன்புங்கிறதுனால நிறைய பேர் வந்து நம்ம காலையிலே பூஜைகள் பண்ணுவீங்க, நமக்கு சுவாமிக்கு பண்ணுவீங்க. மறக்காமல் செய்யக்கூடிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, வாசனையான பூக்கள், எந்த ஒரு பூக்கள் எதுவாக இருந்தாலும் சுவாமிக்கு நாளைக்கு வச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி சின்னதான ஒரே ஒரு நெய் தீபம் 2 கல்கண்டு மட்டும் ஏற்றிட்டு, உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் தெரியுதோ, என்ன மந்திரங்கள் தெரியுதோ, ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் கூட ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தை, இது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வார்த்தை.
ஸ்ரீம் அப்படி மெதுவாக சொல்லணும். ரொம்ப வேகமாக ஸ்ரீம் ஸ்ரீம்னு அப்படி கடகடன்னு சொல்லக்கூடாது. ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு 27 முறை மெதுவாக சொல்லி நீங்கள் சுவாமியை வழிபட்டாலே போதும். நமக்கு வந்து அவ்வளோ ஒரு அதீத செல்வ வளங்கள், நம்ம குடும்பத்துக்கு சுபிக்ஷங்கள் இது எல்லாமே வரும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த கனகதாரா ஸ்தோத்திரம்லாம் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் தாராளமாக உட்காந்து படிக்கலாம். மகாலட்சுமியோட ஸ்துதி படிக்கலாம், இல்லை ஸ்லோகங்கள் படிக்கலாம். அப்படி எது வேணாலும் நம்ம நாளைக்கு படிக்கலாம். இல்லாட்டி நம்முடைய யூடியூப்லேயும் நிறைய பாடல்கள்லாம் இருந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட்டை கூட நம்ம வீட்டில் வந்து நீங்கள் போட்டு விட்டு நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் இது மாதிரிலாம் கேட்டிங்கனாலே போதும். நாளைக்கு நல்ல விதமான மங்களங்கள், நல்ல ஒரு விஷயங்கள், செல்வ செழிப்புகள் இது எல்லாமே கண்டிப்பாக மகாலட்சுமி அருளால் கிட்டுங்க. அதோடு கூட நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சோடசக்கலை நேரம் நம்முடைய சேனலில் இப்போ நிறைய இந்த அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமி நாட்களில் நம்ம சோடசக்கலை நேரத்தை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். வாழ்க்கையில் எவ்வளவுப்பட்ட வறுமைகள் என்ன கஷ்டங்களாக இருந்தாலுமே நம்மை செல்வந்தர்களாக மாற்றக்கூடிய, நமக்கு வந்து நினச்சதை நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் தான் சோடசக்கலை நேரம். இதை வந்து நிறைய ரிஷிகள், முனிவர்கள், நம்முடைய சித்தர்கள் இவங்க எல்லாருமே இந்த சோடசக்கலை நேரத்தை சரியான முறையில் சரியான விஷயத்துக்கு பயன்படுத்தி அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன நினச்சாங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நேரமும் நமக்கு நாளைக்கு வருதுங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்களுடைய அம்சம்தான் திருமூர்த்தி. இவர் தான் இந்த சோடசக்கலை நேரத்தில் தன்னுடைய அருள் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதை சில நொடிகள், வெறும் 5 நொடிகள் மட்டும்தான் நமக்கு அந்த அருள் கிடைக்குமா. அந்த 5 நொடிங்கிறது டக்குன்னு இப்படி ஒரு சொடக்க போடுற நேரத்தில் நமக்கு ஒரு 5 செகண்ட்ஸுங்கிறது முடிஞ்சிடும். ஆனால் அந்த 5 செகண்ட்ஸ் வந்து நம்ம அந்த நேரத்தில் நீங்கள் என்ன மனசில் வேண்டுறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய கர்ம வினைகளுக்குனுடைய பலனாக வந்து நடந்திருக்கு. ஒரு சிலருக்கு உடனுக்குடனே நடக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்ச நாட்கள் தாமதமாகும். ஆனால் நம்ம சரியான நேரத்தில் சரியான முறைப்படி இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி நம்ம தியானம் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, இந்த திருமூர்த்தி கிட்ட நம்ம கேட்குறப்ப நிச்சயமாக உங்களுக்கு விதியே இதுதான் நமக்கு எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த சோடசக்கலை நேரத்துக்கு இருக்குங்க. அதனால தான் இந்த ஒரு நேரமானது நமக்கு வந்து நல்ல தெய்வீக ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கும் நமக்கு நினச்ச காரியத்தை நடத்திக்கிறதுக்கும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணுன்ட்டு நம்முடைய முன்னோர்கள், ரிஷிகள் எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் நாளைக்கு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, நாளை வெள்ளிக்கிழமை 11:57 மணிலேருந்து மதியானம் 1:57 மணி வரைக்கும் இருக்குங்க. இடைப்பட்ட அந்த 2 மணி நேரங்கள் தான் நமக்கு சோடசக்கலை நேரம். இந்த நேரத்தில் வரக்கூடிய 5 வினாடிகள், நீங்கள் 5 செகண்ட்ஸ்குள்ளே எந்த வினாடிகள் வருதுன்னு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மை தான் இது. அதனால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம தியானம் பண்ணலாம், இல்லை சுவாமிக்கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு எளிமையான ஒரு மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் ரீங் வசி வசி, ஓம் ரீங் வசி வசி. அதாவது இது வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லலாம். காசு வேணுமா, பணம் வேணுமா, இல்லை விஷயங்கள் நடக்கணுமா, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு வசியமாகும். அதற்கான ஒரு மந்திரம் தான் இது. இதை வந்து நீங்கள் என்ன மனசில் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த ஒரு விஷயத்தை வேண்டிட்டு இந்த ஒரு மந்திரத்தை கண்டினியூஸாக நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் சொல்லலாம். வீட்டில் இருக்கவங்க நம்ம பூஜை ரூமில் ஒரு தீபம் ஏற்றிட்டு இப்படி அமைதியான முறையில் சொல்லலாம். இப்போ வெளியில் ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம், இல்லை வேறு ஏதாவது வேலையில் இருக்கோம், அப்படி இருக்கவங்க இந்த 2 மணி நேரம் எதிர்மறையான வார்த்தைகள் அது மாதிரிலாம் பேசாமல் மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு விஷயத்தையே நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 நினச்சிக்கிட்டே அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு நீங்கள் இருக்க கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாளாக கூட, ஒரு நேரமாக கூட நாளைக்கு அமையலாங்க. அதனால் சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான சோடசக்கலை நேரமும் நமக்கு மகாலட்சுமி ஜெயந்தியும் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.